பார்த்து ரிட்டர்ன் ஆக போறோம். போற வழியில என்னென்ன நடக்குதுன்னு தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸ்டேட் ஒன்னும் நடக்காது. இவனுங்களை வச்சுட்டு என்ன இது வந்து சரியான டயர்டு. எங்களுக்கு எல்லாரும் சரியான டயர்டா இருக்கும். எத்தனை மணி? நாளா தூங்குறதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. அப்ப சரின்னு ஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டு வந்து படுத்தா எங்க அம்மா கொரட்ட சத்தம். எப்படிடா சிங்கம் ஒரு சரியான சத்தம். அதுவும் காது கிட்டே, என் காது கிட்டே. நானும் துளிக்கிட்டு வந்துருக்கேன். ஒழுங்கான ஹோட்டல் புக் பண்ணா கரெக்டா வந்திருக்காங்க. கண்ணாடி திருப்பினா எப்படி பாத்தோமுவாங்க. நாங்க வந்து நீலாம்பரிக்கு சாப்பிட போறதா சொல்லிடுவோம். அங்க சாப்பாடு இல்ல, பிரேக்ஃபாஸ்ட் இல்ல. ஸோ வந்து இவனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான். இது எப்படி இருக்க போதோ தெரியல. நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? ஜப்னா கார்டன் ப்ரெசென்ட் பண்ணி ஆகுனா பெஸ்ட்டாக தவிர எங்கேயும் சாப்பிடாதீங்க. நல்லாவே இல்லை. பழசு இல்லை, பழசு தான் வச்சிருக்காங்க. இங்கே சண்டை வேற போடுறாங்க. நான் போனேன் கேஸுக்கு ஆர்டர் போடுறது. அங்கே ஒரு அண்ணா வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. நேற்று வச்சு சிக்கனை பொரிச்சு கொடுக்கும். நேற்று பொரிச்சு வச்சு சிக்கனையும் மறுபடியும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுக்குறீங்க. அப்படி இப்படின்னு அது நான் வந்து உடனே காடை தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். காடை எதுவுமே நான் வாங்கலை. அதனால யார் அப்படி சாப்பிடாதீங்க. என்னடா பிசின்னு இருந்தது. நாக்குல அன்னைக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. இவனுக்கு வயிறு கலக்கும். அதையும் சாப்பிட்றாங்க. நல்லாவே இல்லை. பழைய எண்ணெயில பொரிக்கிறாங்க. இங்க உள்ள கடை எல்லாமே. சாப்பிட்னா ஒன்று பெரிஸ்டால சாப்பிடுங்க, இல்லைன்னா லேஓவர் இருக்கு, லேஓவரில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. மற்றபடி எந்த கடையிலும் சாப்பிடாதீங்க. ஃப்ரெண்ட்லி அட்வைஸ். நோ. எப்படி ஃபீல் பண்றீங்க சாப்பாடை பத்தி? அது இன்னும் ஒரு 2 hours. 2 hours முடிஞ்சு. பிறகுதான் தெரியும். ஆனா அத்தனைக்கும் நீ சாப்பிட்டு தானேடா முடிச்சிருக்க. எப்படி? இல்ல நான் வந்து ஆர்டர் பண்றப்பே அங்க போய் நின்னோனே கண்டுபிடிச்சேன். சொல்றேன் கேளுங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்ல சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஏதாச்சும் உரப்பா சாப்பிடணும் போல இருக்கு. உண்மைக்கு எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, அப்செட்டா. அப்ப எங்கயாச்சும் உரப்பா மாங்காய் வாங்கி தரவா? வேணாம் மாங்காய் உரப்பா. எல்லாமே குடிக்கிறியா? ரியோ 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 ரியோ. இது ஏதோ லியோ. அந்த அடிடாஸ் அபிபாஸ். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். இங்கதான் என்னது முதல்ல வளர்ப்பாங்களா? முதல்ல வளர்க்க மாட்டாங்க. அகலி இது தாண்டி பாதுகாப்புக்காக வளர்க்குறது. அப்பயே இந்த பாலம் போட்டு வச்சிருக்காங்க. பாலம் காலத்துல வருவாங்க. உள்ளுக்குள்ள ஆட்கள் வெளியில போறது இல்லையோ, அகலி மூலமா போறதா. அப்ப இதை எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க? இது வந்து அந்த பலகை மாதிரி இருந்தா தானே க்ளோஸ் பண்ணுவாங்க. அது பலகை எல்லாம் இருந்திருக்கும். அப்ப இது அகலி இல்லம்மா, இது சும்மா அவங்க வந்து ஒரு இயற்கை தன்மைக்காக வச்சிருப்பாங்க. தண்ணி குடிக்க வச்சு தண்ணி குடிக்க கிணறு. அகலியா இருந்தா இங்க ஒரு கட்டு இருந்திருக்குமா? இது வந்து ஃபுல் கம்ப்ளீட் இல்ல தானே. இப்ப இது பாதியில விட்டுட்டு போனது. ஆமா, கோட்டையில அகலி கட்டுறது பாதுகாப்புக்கு சுத்தி. அணில்மா 2 அணில் லவ்ஸ் பண்ணுது. 2ம் குட்டி அணில போயிட்டு லவ்ஸ் பண்ணுது. ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. அணிலே குட்டி தான். லவ்ஸ் லவாங்கிஸ். லவ் 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 லவ். லவ் லவ் லவ். ஐயோ, ஒரு தப்பான டைமிங்ல நாங்க வந்து ஜஃப்னா கோட்டுக்கு வந்துட்டோம். 1:15 கருத்துக்கு நான் நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க.
ஏய் வண்டிக்குள்ள இருக்கலாம் வெளியே வந்து டீ காபி சாப்பிட வண்டி காமனா நிக்கும். என்ன ஜூஸ் இருக்கா? மாம்பழம், அன்னாசி, பப்பாப்பழம் போட்ட பழங்கள் அடிச்சபடி ஒன்று இருக்கு, சர்வத்து இருக்கு, தோடம்பழம் இருக்கு. தோடம்பழம் 3. நாங்க வந்து ஜூஸ் குடிக்க எங்கேயோ ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு கடையில இருக்கோம். இதுதான் அந்த கடை. ஏன்டா வாழ்க்கையை வெறுத்த மாதிரி உட்காந்துருக்கா? இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அண்ணா நல்லா கிளீனா குப்பி எல்லாம் போட்டு செய்றாரு. மன்னார் போற வழியில, யாழ்ப்பாணத்துல இருந்து மன்னார் போற வழியில நீங்க இத குடிக்கலாம். என்னடா அது? ஓ அதுதான். அது வைக்கோல் தானே? பஞ்சு பஞ்சா வைக்கோல். அது வைக்கோலையா? வைக்கோல். தப்பானி தைக்க, தலைவணி தைக்க, பப்பாளி தைக்கவா? தலைதா பப்பாளி கவர் பண்ண வேண்டாம். ஆளாளுக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்னா போதும். முட்டை இது பண்ண முட்டை இல்லாமா வைக்கோல் என்னமா இதுக்கு? அம்மா வைக்கோல் மாடு சாப்பிடுமா? மாடுக்கு ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா? சொல்லு வைக்கோல் என்ன சாப்பிடுன்னு சொல்லு. குதிரைதான் வைக்கோல் சாப்பிடும். குரங்கு இல்லையா? மாடு புல்லு சாப்பிடும். ஆடும் புல்லுதான் சாப்பிடும். படிங்கடா டேய், தயவு செஞ்சு படிங்கடா. பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருக்குடா. நாங்க வந்து திருக்கேதீஸ்வரம் வந்திருக்கோம். இங்க தானே பாலாவி தீர்த்தம் இருக்கு திருக்கேதீஸ்வரத்துல. அது எங்க இருக்கு? அது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இங்கதான் இருக்கு. இப்ப நீங்க தான் அது சொன்னீங்க. ஏய் பாலாவி தீர்த்தம் இங்கதான் இருக்கு. ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? அது தீர்த்தம் எங்க இருக்கு? தீர்த்தம் ஆமா, அந்த ஆறு, அந்த இது குளம், அந்த பொண்டு. ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? வந்து இப்படியும் போகலாம் அப்படியும் போகணும். இப்படியே நேர போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பி அப்புறம் நொட்டாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒண்ணு வரும். அந்த பிள்ளையார் எங்க நீங்க போகலான்னு சொல்லல. இந்த எப்படி போகலாம்? நீங்க போட நாங்க வந்து பெதவச்சில தங்கறதுக்கு இடம் இல்ல. நாளை சீக்கிரியா போறோமா இல்லையா தெரியாது. வேணாம், நாளைக்கு சீக்கிரியா வேணாம். சீக்கிரியா இல்ல, நான் உங்களை கூப்பிட்டு போறேன். நாளைக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? சீக்கிரி ஒழுங்கெல்லாம் ஆடம் எல்லாத்தையும் ஒன்றும் செய்யாது. ஆடையலாம் இப்ப எங்க மட்டும் நான் ஆடுனேன். இப்ப எங்கேயுமே ஆடல. சீக்கிரி ஒழுங்கு கேமரா எல்லாம் ஒன்றும் இல்ல. சரி, ஓகே. சரி, பாய்.